இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாப்பா செக்ஷன் 3 பிக் பேங் தியரி பார்க்குறோம்ப்பா. அது 116லேருந்து 118 வரைக்கும் இருக்குது. இதை 2 செக்ஷனாக பிரிச்சிருக்கேன்ப்பா. ஸோ முதல்ல இது பிக் பேங் தியரி 1, அதான் பிபிடி 1ங்கிறது. அது என்ன பண்ணுது, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ், எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அஸ் ஹவ் யூனிவர்ஸ் பிகேன். அதாவது இந்த உலகம் எப்படி உருவானது, இது எப்படி இந்த இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத லெமிரேட்டருங்கிறவர் 1920 பெல்ஜியத்தில் அவர் ஒரு ஃபிசிக்ஸிஸ்ட்டு. அவர் இந்த காஸ்மாலஜிக்கல் மாடல் அப்படின்றாங்க. காஸ்மாலஜிக்கல் மாடல்னால் மேத்தமெட்டிக்கல் மாடல் இருக்குது, கெமிக்கல் மாடல் இருக்குது, பயாலஜிக்கல் மாடல் இருக்குது. அது மாதிரி இது காஸ்மாலஜிக்கல் மாடல். காஸ்மாலஜிக்கல்னா காஸ்மோன்னா விண்வெளி சார்ந்த அப்படின்னு அர்த்தம். இது 14 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நம்மளோட உலகமே எப்படி இருக்குது, ஒரு சிங்கிள் பாயிண்ட்டாக இருக்குது. அதுதான் சிங்குலாரிட்டி அப்படின்றாங்க. அந்த சிங்குலாரிட்டியில் அது டமால்னு வெடித்து அது என்ன ஆகுது, நோ ஸ்டார்ஸ், அதுக்கு சன்ஸ், ஆட்டம்ஸ் எதுவுமே அதுக்கு முன்னாடி இல்லை. அது வெடித்த பிறகு அதுலேருந்து தான் என்ன வருது, இந்த யூனிவர்ஸ் இதாகுது. அந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்குது, ஹாட்டு, ஸ்மால், டென்ஸ், ஃபோர்ஸாக இருக்குது சிங்குலாரிட்டியில். நாசா என்ன சொல்லுது அப்படின்னாப்பா, நாசாங்கிறது அமெரிக்காவோட விண்வெளி ஆராய்ச்சி நிலையம், அதுதான் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு செகண்டில் 10 பில்லியன் டிகிரிஸ் ஃபாரன்ஹீட் இருக்கும். முதல்ல வெடித்த அடுத்த நிமிஷத்தில் அதோட டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10லேருந்து 43 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த இது சொல்கிறாங்க. இதில் ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கலாக சொல்லக்கூடிய நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ்னு சொல்கிறோம். நியூட்ரான்ஸில் சார்ஜ் இருக்காது, ஜீரோ சார்ஜுன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜு, புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ மல்டி வெர்சஸ் இது என்ன சொல்கிறாங்கன்னா யூனிவர்ஸ் கான்செப்டில் சொல்கிறாங்க. இதை தாண்டி வேறு மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த மல்டி வெர்ஸ் இது பிக் பேங் தியரி சிங்கிள் பாயிண்ட்லேருந்து சொல்கிறாங்க. இந்த குரூப் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு குரூப்பு மல்டி வெர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ஒரு பபுள் மாதிரி ஒவ்வொரு சைட்லேயும் இருந்து, அதனால் ஒரு யூனிவர்ஸ், யூனினா ஒன்றுன்னு அர்த்தம், மல்டினா பலன்னு அர்த்தம். ஸோ அப்போ மல்டி வெர்ஸ் அந்த டைப்பில் இருக்குன்னு ஒரு இது சொல்கிறாங்க. ஸோ இதான் என்ன சொல்கிறோம், பிக் பேங் தியரியில் பார்ட் 1 அப்படிங்கிறது.